ஐயா வணக்கங்க. அம்மா வணக்கம்மா. அன்பான உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா நீங்கள் வெற்றிடத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெற்றி தான் வெற்றிடம் அப்படின்னு சொன்னீங்க. எப்படின்னு சொல்லுங்க. இங்கே பாருங்களேன், வெற்றிடம் ஒரு விஷயம் இருக்குது எல்லாருக்கும். உண்மை தானே? உண்மைங்க. இந்த வெற்றிடம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை கூட மூவ் ஆகலை. ஆமாம். தெரியுமா? இப்போ நான் பேசுகிறதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருணையாக அன்பாக இருக்கும்போது ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாடு தான் இந்த ஸ்பீச்சு. ஆமாங்க. புரியுதுங்களா? இது எல்லா ஜானலும் இருக்கும். அதில் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போதாலும் பார்க்காதீங்க. கண்டிப்பா. ஒரு மனிதனோட அறிவு இந்த அளவுக்கு சிந்திக்க முடியுமா, இந்த அளவுக்கு யோசனை பண்ணி பேச முடியுமா? நம்ம எந்த ஒரு விஷயமும் எழுதப்படாம எல்லாமே லைவா பேசுறோம். ரெண்டாவது இந்த கருணையான செயலை செய்யணும் எனக்குள்ள ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாடு தான் இது. கண்டிப்பா. இதை நீங்க எல்லாரும் வந்து வேற எந்த ஆங்கிலையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒரு நார்மலா ஒரு பீப்புள் உங்க வீட்டில் ஒரு சகோதரனாவோ இல்லை வீட்டில் இருக்கிற நபராவோ இருந்தால் இந்த மாதிரி நார்மலாக இவங்க எப்படி பேச முடியும்னு பார்த்தீங்கன்னா தான் இதை நம்மளும் எடுத்துக்க முடியும். நம்மளும் இதை புரிஞ்சுக்கலாம் இல்லையா? என்னால் முடியுது, எல்லாராலும் முடியும். கண்டிப்பாக உண்மைதான். நம்ம ஒன்றும் பிறக்கும் போது அப்படியே வானத்தை வந்து வரல, இப்படி தான் எல்லாம் சொன்னீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக இருக்கிறதே ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையை சர்வே பண்ணி அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்துருக்கோம். ஆனால் இந்த தன்மையை நான் பெறத்துக்கு ஒரே காரணமாக வந்து கருணை, அன்பு, தயவு எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தது, எல்லாருக்கிட்டையும் அடி பண்ணிடுது, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது. இந்த ஒரு செயல் தான் எனக்கு இந்த அறிவை கொடுத்தது. சரிங்களா? ஆமாம், ஃபுல் அக்செப்டன்ஸ் தான். ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இதாயும் சூழல் காரணம் செய்யணும். ஓகே, அதெல்லாம் புரிஞ்சு எல்லாத்தையும் சரியாக இருக்கிறாங்கன்ற எண்ணம் எனக்குள்ளே வரும்போது என்னை பற்றி நான் சரியாகிறதுக்கு சூழல் உருவாயிடுச்சு. எனக்குள்ளே அறிவறதும் காரணமாயிடுச்சு, நான் ரொம்ப சரியாகிறதும் காரணமாயிடுச்சு. எல்லாத்தையும் சரியாக இருக்குது என்னால் பார்க்க முடிஞ்சதுனால, எல்லாத்தையும் அன்பாக இருந்ததுனால, எல்லாத்தையும் என்ன மாதிரி பார்த்து பிறருக்கு வலிச்சா எனக்கு வலிக்கிறதுனால அப்போ பிறர்கிட்ட நான் இப்படி இந்த மாதிரிலாம் சிந்திச்சு வந்த ஒரு அறிவின் வெளிப்பாடு தான் இது. இப்போ வெற்றிடம் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த வெற்றிடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தெரியும். வெற்றிடம்னா நம்ம பார்த்து இங்கெல்லாம் காலையில் தான் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே இங்கே மொத்தமாக ஆற்றல் நிறைஞ்சிருக்குது. நம்மள அப்படியே ஒரு வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆற்றல்னு நீங்கள் சும்மா சொன்னால் தண்ணியை பார்த்தா ஆமாம் ஆற்றல், தண்ணின்றது ஆற்றல் தான். இங்கே ஒரு விஷயம் புரியுது, ஆற்றல்னா அதுவும் நினச்சிருக்கிறோம். ஆற்றல் ஆமாம், காற்றுன்றது ஆற்றல் தான், தண்ணின்றது ஆற்றல் தான், இந்த உடல்ன்றது ஆற்றல் தான். நீங்கள் இருக்கிற ஜட பொருள் நீங்கள் அனைத்துமே பார்க்குறது ஒரு ஆற்றலின் வெளிப்பாடு தான். தேகமாகவும் ஜட பொருளாகவும் ஜீவராசியாகவும் மரம் செடி கொடியாகவும் நீங்கள் பார்க்குற கேலக்ஸி, அண்டங்கள், அணுக்கள் எல்லாமே அதுக்கு பேர் ஆற்றல் தான். ஓகேங்களா? இப்போ அந்த ஆற்றல் இல்லாத இடமே இல்லை. புரியுதுங்களா? ஆனால் வெற்றிடம் ஒரு விஷயம் இருக்குது. வெற்றி இடம் அப்படின்ற போது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நம்மளோட வாழ்க்கையில் முழுவதுமாக வெற்றியை பற்றி தான் நம்ம பயணமே. சரிங்களா? நம்ம நினச்சோம் வெற்றினா நம்ம என்ன நினச்சிட்டோம்னா ஒரு கேமு போய் ஜெயிச்சா வரது வெற்றின்னு நினச்சிட்டோம். அங்கே தான் இருக்குது. நான் சொன்னேன் இது வாழ்க்கை ஒரு கேமுன்னு சொன்னேன் இல்லையா? இது உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவாக சொல்ல பாருங்க. ஒரு நாள் நம்மகிட்ட வெற்றியை நோக்கி நம்ம பயணம் போகுது. காலையில் தூங்கி சரியாக ஏதுருமா வெற்றி. உண்மைதான் அது. உண்மை. நம்ம ஜாபுக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லையா? கரெக்டாக கிளம்பி கரெக்டாக ஜாபுக்கு போய் அந்த ஜாபை சரியாக செஞ்சுட்டு வந்தால் வெற்றி. உண்மைதான். காலையில் சரியான டிஃபனு கச்சா வெற்றி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆமாம் இருக்குது. அதுதான் உனக்கு வர சந்தோஷம். ஆமாம். ஏன்னா வெற்றின்றது தான் சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் வெற்றி தான் சந்தோஷமாக கொண்டாந்து நிற்கிறீங்க. ஆனால் வெற்றின்னு தெரியல. ஏன் வாழ்க்கை நான் வர நீ சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற சந்தோஷத்துக்கு வெற்றியாகுது. சரியான உணவு கச்சா சந்தோஷம், அதுக்கு பேர் வெற்றி. நல்ல ஒரு ஆடை கடிச்சிச்சு அதை போட்டோன்னா அதை வாங்கிட்டோன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு சரியான ஒரு வண்டியை ஒரு வாகனத்தை வாங்கிட்டா செம்ம சந்தோஷம். இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வெற்றி. நைட்டில் நல்லா கரெக்டான டைமுக்கு போய் படுத்து சாப்பிட்டு தூங்கும்போது நல்லா நிம்மதியாக இந்த விதமாக தோணா அதுக்கு பேர் வெற்றி. புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கை முழுவதுமே வெற்றின்னு ஒரு விஷயத்தை நோக்கி உங்கள் பயணம் போகுது. அந்த வெற்றின்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால தான் நீங்கள் ஒரு விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே ஒரு வெற்றின்னு ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா உன்னோட வாழ்க்கையே விளையாட்டு தான். அந்த வாழ்க்கைன்றது விளையாட்டை நீ விளையாடி இருக்கும்போது தான் நீ வெற்றின்ற ஒரு விஷயத்தை பிடிக்கிற. நீ ஒரு விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிற. அதுக்குள்ளே ஏற்படுறது வெற்றி. அந்த வெற்றியும் வெற்றிடமும் ரெண்டு ஒன்று. ஏன்னா உன் பையனை வெற்றியை நோக்கி இருக்குது. ஆமாம். அந்த வெற்றின்றது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு விளையாட்டை வச்சு அதில் ஜெயிக்கிறது வெற்றி. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்றது, சாப்பிட்றது, தூங்குறது, சரியான மனைவி கிடைக்கிறது, சரியான குழந்தை பிறக்கிறது, சரியான ஜாப் கிடைக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரியான அறிவு வருது, இதெல்லாம் நம்ம வெற்றின்னு வச்சு இதுதான் நம்மளோட இங்கே இருக்கிறது நம்மளோட தன்மைக்கு வெற்றி. ஆனால் அந்த வெற்றி எதை குறிக்குதோ அந்த வெற்றின்றதை தான் குறிக்குது. ஏன்னா உன் பயணம் அதை நோக்கி தான் இருக்குது. வெளியே வந்துட்டேன், கேமுக்குள்ளே வந்துட்டேன், உனக்கு தேவை வெற்றி. ஆனால் இந்த வெற்றி என்ன ஆகிப்போச்சுன்னா வெற்றியாக இருக்கிற வரைக்கும் இந்த உலகன்ற சுழற்சி சுழற்சினே இருக்கும். ஏன்னா நீ தூங்கினா வெற்றி, இருந்தா ஒவ்வொரு செயலுக்குள்ள வெற்றி, சாப்பிட்டா வெற்றி, நீ வேலைக்கு போய் சரியாக சம்பாதிச்சா வெற்றி. இந்த மாதிரி வெற்றின்ற ஒரு விஷயம் உனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. எதுக்கோசம் அந்த வெற்றியை நோக்கிய பயணம் தான் இந்த வெற்றின்றதுக்கு ஒரு பேர். வெற்றியே இங்கே வெற்றிடமாக இருக்குது. அந்த வெற்றிடம் தான் இந்த சூழலை உருவாக்கி இருக்குது. அதுக்குள்ளே அது அந்த வெற்றிடத்தை வச்சுருக்குது, வெற்றியாக வச்சுருக்குது. நீங்கள் அந்த வெற்றியை நோக்கிய பயணம் தான் போயிருக்கீங்க. உண்மையா இல்லையா? உண்மைங்க. எல்லாரும் அதை நோக்கி பயணம் தான். ஆமாங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணால் போதும், மாறியாக இருக்குதுங்க. நல்லா சந்தோஷமாக தான் அதுக்கு ஒரு வெற்றி. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா வெற்றி, நான் ஆனந்தமாக இருக்கிறேங்க, நல்லா இருக்கிறேங்க வெற்றி, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேங்கன்னா வெற்றி. உண்மையாக அதுதான். வெற்றியும் இதுவும் ரெண்டு ஒன்று தான். அப்போ நீங்கள் வாழ்க்கைக்குள்ளாமே விளையாட்டு தான். அப்போ விளையாட்டுக்குள்ளே இருக்கிறது வெற்றி. அந்த வெற்றி உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகுது. புரிஞ்சிச்சா? அப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை
பேர் விளையாட்டு. ஆனால் எதை நோக்கி நீங்கள் விளையாடணுன்னா, நீங்கள் இந்த வாழ்க்கையை சர்வே பண்ணுறதுக்கு விளையாடுறது தான் நீ வெற்றியாக வச்சுருக்கிற. நீ இல்லை நான் யாருன்னு அறியணும். இங்கே இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு ஒரு கேள்வியை நான் கேட்பேன். என்கிட்ட கருணையை நான் வளர்த்துப்பேன், நான் அன்பாக இருப்பேன், நீ ஆசைப்பட்டு நீ ட்ராவல் பண்ணுனா இந்த வெற்றி முழுமையான வெற்றியாக மாறிடும். அதுக்கு பேர் வெற்றிடும். புரியுதுங்களா? இதை அறியணுன்னு தான் இந்த மானிட தேகம் நமக்கு கிடச்சிருக்குது. அது எதை கொண்டு அறிய முடியும்னா கருணையை கொண்டு தான் அறிய முடியும். கருணையை கொண்டு தான் கருவை அறிய முடியும். கருணையை கொண்டு தான் நீ மூலத்தை அறிய முடியும். உண்மை தானே? நீ அதனால தான் நீ அன்பாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், ஒருமையாக இருக்கணும், எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும். அப்படி பார்த்தனால வந்து ஏற்பட்ட அறிவில் தான் வெளிப்பாடுது, வேறு ஒன்றும் கிடையாது. இதே போல் நம்ம எல்லாரும் அந்த அறிவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். அந்த வெற்றிடம்னா என்ன, வெற்றினா என்ன, அந்த இறைத்தன்மைனா என்ன, அதை முழுமையாக நம்மளால் ருசிக்க முடியும். அன்பு அதிகமாகும் போது இப்போ நான் சொல்ல பார்த்தியா பூமியை பற்றி சொன்னேன். அந்த பூமின்ற அந்த பூமிக்கு இருக்கிற அந்த கருணையை நீ வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு சிறிதே தான், ரொம்ப வேணாம், அதை வளர்த்துக்கணும்னு நீ ஆசைப்பட்டா அதுவே இந்த மூலமான இந்த வெற்றியை விட்டு வெற்றிடத்துக்கு ஒரு கூட்டு போயிடும். அந்த வெற்றிக்குள்ளே நீ போயிட்ட அப்படின்னா, அந்த வெற்றிடத்துக்குள்ளே போயிட்டேன்னா அதோட வெற்றின்னு ஒரு பொருளே கிடையாது. ஏன்னா அது முடிவு. புரியுதுங்களா? வெற்றிக்கும் வெற்றிடத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அப்போது வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரு விஷயம் ட்ராவல் ஆகுது. ஏன்னா நீ விளையாடுறது பேர் விளையாட்டு, இதுக்கு உங்களுக்கு தேவை வெற்றி. இந்த வெற்றியை நோக்கிய பயணமே போயிடுக்குது. இந்த வெற்றி தான் உங்களுக்குள்ள சந்தோஷமாக புறப்படுது. நீங்களாம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஜாலியாக இருக்கிறேன்னு. ஆனால் முழுமையான அந்த வெற்றிடத்துக்குள்ளே உன்னால் போக முடியல. அப்படி போகிறது ஒன்று தான் நம்மளோட முழுமையான வெற்றின்றது. அந்த வெற்றிடத்தை பிடிக்கும் போது தான் நடக்கும். அதை பிடிக்கணுன்ற அவஸ்தை தான் இத்தனை கோடி ஆண்டுக்கு அப்புறம் அந்த மனித தேகம் ப்ரொடியூஸ் பண்ணுது. மனிதனாக வந்துருக்குது. இது வந்து இந்த ஆற்றலே நீங்கள் சொன்ன பஞ்சபூதமோ அதை மீறி இருக்கிற சக்தி எல்லாமே சேர்ந்து உருவாக்கி தான் தேகம். ஒருமையான விஷயம். ஆமாம். இது எதுக்கு வந்துச்சுன்னா இதை முடிக்கணும். மொத்தமாக அந்த வெற்றிடத்துக்குள்ள மொத்த ஒருமையும் சேர்த்து ஒருமையான விஷயத்தை இருக்கு. அந்த ஒருமைன்றதும் வெற்றிடன்றதும் அன்புன்றதும் கருணைன்றதும் கருன்றதும் மூலன்றதும் முடிவுன்றதும் வெற்றிடத்தை தான் குறிக்கும். ஏன்னா வெற்றிடத்துக்குள்ள எந்த ஒரு சலசலப்பமும் எந்த ஒரு ஏக்கமும் இருக்காது. அந்த அதுக்குள்ள எதுவுமே இருக்காது. அதுலேருந்து தான் இது எல்லாமே உருவாயிருக்குது. இது இப்போ திருப்பி அதுவாக மாறப்போகுது. புரியுதுங்களா? விளையாடணும்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெளியே வரும்போது விளைவு ஆகிப்போச்சு. இந்த விளைவு திருப்பியும் போனால் திருப்பி அது வெற்றிடமாக மாறதான் தான் போகும். அதனால தான் அது இயற்கையாக அந்த விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வெற்றின்னு உனக்கு குத்துச்சு. வெற்றி தோல்வி, தோல்வினா உனக்கு துன்பம், வெற்றினா உனக்கு சந்தோஷம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் அந்த துன்பத்துக்குள்ளே போகும்போது தான் கொஞ்சம் பெரிய வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க எல்லாரும். கண்டிப்பாக. இல்லைன்னா ஒரு அளவோட ஆவரேஜ் வெற்றிலேயே போவீங்க. அது கொஞ்சம் ஒரு துன்பம் கொஞ்சம் வந்துச்சுன்னா இல்லை இது கொஞ்சம் சரியில்லைங்க மாத்திரம் ஏதோ ஒன்று ஒரு அறிவு புதுசாக வந்து இந்த சிறிய ஒரு சந்தோஷம் பெரிய சந்தோஷமாக மாறும். சிறிய வெற்றி பெரிய வெற்றியாக ஒரு வெற்றியாக மாறும். அது இன்னும் அதீதமாக அப்போ என்ன ஆகுனா உன்ட்ட கருணை மிகுதியாகும் போது, இந்த செயல் நடக்கும்போது, ஒரு துன்பமான செயல் நடக்கும்போது உன்ட்ட வந்து அந்த அறிவு வர ஆரம்பிக்கும். நான் அந்த ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு தெரியும். அப்போ அந்த கருணையான விஷயத்தையும் அன்பான நீங்களே பாருங்களா, ஒரு வழி வரப்போ தான் உங்கள்கிட்ட அன்பு வரும். ஆமாங்க. கருணை பெருகும். யாராக்கிட்ட அடி பண்ணிடலாங்க, யார்கிட்ட நம்ம அன்பு காட்டலாங்க அப்படின்னு தோணும். யாருன்னா சொன்னால் அதை செய்யலாங்க, என்னென்ன சொன்னால் செய்யலாம் தோணும். ஆனால் நல்லா இருக்கும்போது சொன்னால் செய்ய மாட்டோம். என்னாச்சு, உன்ட்ட அப்போ வெற்றி இல்லை, உன்ட்ட வலி மட்டும் இருக்குது. அந்த வலி இருக்கும்போது உனக்கு ஒரு பெரிய வலியை கொடுக்கக்கூடிய வேலை நடக்கும். புரியுதுங்களா? இதுதான் இந்த பெயினோட ஒரு முக்கியமான ஒரு கெயின். இந்த பெயினுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய கெயினே இதுதான். இவங்களால பெரிய ஒரு வலியை ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துக்குள்ள கூட்டு போகும், ஒரு பெரிய அறிவுக்குள்ளே கூட்டு போகும். அதனால தான் பெயின் வருது. அதான் சொன்ன வலி இது ரெண்டுமே ஒரே பொருளாக இருக்குன்னு சொன்னதுக்கு காரணமும் அதுதான். புரியுதுங்களா? அப்படி அந்த கருணையான செயலை செய்யும் போது அந்த ஒரு வலி வரும்போது அதுக்கு எதாவது சொல்யூஷன் சொல்லலாம், யாருக்கிட்ட என்ன கேட்கலாம், யாருன்னா சொன்னாலும் செய்யலாம், யாரும் சொன்னாலும் அடி பண்ணிடலாம். அன்பை அப்போ அன்பை வெளிப்படுத்துறது இல்லையா? அந்த மாதிரி துன்பம் வரும்போது அன்பை வெளிப்படுத்துறதை விட்டுட்டு இன்பமாக இருக்கும் போது சரியாக இருக்கும் போது நீ வெற்றியில் சந்தோஷமா அப்பயே அதை வெளிப்படுத்து, அன்பை வெளிப்படுத்து. அப்போ அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது என்ன அந்த சமயம் உங்கள்கிட்ட அறிவு வரத்துக்கு சொல்லி ஏற்பட்டுடும். நீ யாருன்ற புரிதல் வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். இந்த வெற்றிடமாக மாறதுக்கான வழி அப்போ தான் பிறக்க ஆரம்பிக்கும். அப்படி பிறந்துச்சுன்னா இந்த வெற்றிடமாக மாறும்போது முழுமையான வெற்றி. மீண்டும் வெற்றின்ற ஒரு பாதைக்குள்ளே நீ போகவே தேவையில்லை. நீ கூட பாருங்கள், என்ன தானே ஒரு விளையாட்டை போய் ஜெயிச்சிட்டாலும் ஜெயிச்ச அப்போ தான் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் படிப்படியாக சந்தோஷம் குறையும். திருப்பியும் ஒரு விளையாட்டு, திருப்பியும் ஒரு வெற்றி. இதுதான் இந்த வாழ்க்கையோட சுழற்சி. நீங்கள் எப்படி ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சிட்டப்போ சந்தோஷமாக இருப்பான், அவ்வளோதான் சந்தோஷம். மிஞ்சி போனால் ஒரு மாதம், திருப்பி அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ணேன், நான் திருப்பி ஜெயிப்பேனா, நான் தோற்றுருவேனா, நான் ஜெயிப்பேனா, நான் தோற்றுருவேனா, இது ஓடிக்கினே இருக்கும். இதுதான் உலகத்தின் சுழற்சி. இதுதான் ஏற்றத்தாழ்வு, இதுதான் நல்லது கெட்டது, இதுதான் வெற்றி தோல்வி. இது இருந்துக்கினே இருக்கும். இது காரணம் விளையாட்டு. இந்த விளையாட்டுக்குள்ளே இது இருக்கும். இது இல்லாமல் இருக்கணும், என்ன இருக்கணும், வெற்றி முழுமையாகணும். அப்போ அது வெற்றிடமாக மாறணும். அப்போ அது வெற்றிடமாக மாறணும். நீ விளையாடுற விளையாட்டை சற்றே யோசிக்கணும். யோசித்து கருணையான விளையாட்டு மட்டும் நம்ம விளையாடணும்.
நம்ம அன்பாக இருக்கிற விளையாட்டை மட்டும் நம்ம விளையாடணும், ஒருமைன்ற ஒரு குணத்தை மட்டும் நம்ம கொண்டு வரணும், எல்லாத்தையும் நான் ஒன்றா பண்ணுற தன்மை நீ கொண்டு வரணும். அந்த விளையாட்டுக்குள்ள நீ போகும்போதுனா 2 பக்கமும் வெற்றி நடக்கும் நம்மகிட்ட. இந்த எண்ணம் வரும்போது என்னன்னா அது நல்லா இருக்குன்னு நீ நினைக்கிற, நீ நல்லா இருக்குன்னு அது நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன எடுத்து பாருங்க, 2 பக்கமும் வெற்றி உறவாட ஆரம்பிக்குது. அந்த 2 பக்கமும் வெற்றி உறவாடும் போது என்ன ஆகணும், அது வெற்றிடமாக மாறி ஆகணும், கட்டாயமாகும். கண்டிப்பாங்க, கட்டாயம் கட்டாயமாகும். 2 பக்கமும் வெற்றி உறவாடும் போது என்ன ஆகும், அது வெற்றிடமாக போய் தான் ஆகணும். இதுவும் வெற்றி அதுவும் வெற்றி, எனக்கு தோல்வியே இல்லைப்பா இல்லைனா அப்போ தோல்வியில தன்மை நீ கருணையாக இருக்கும்போது இங்கேயே நடக்குது. உண்மை. நீ கருணையாக இருக்கும் போது அன்பாக இருக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கும்போது ஒருமை குணம் கிட்ட வரும்போது இங்கேயே நடக்குது. 2 பக்கமும் வெற்றியாக இருக்குது. நீ காலையில் எழுந்தும் போது எந்த பொண்ணு தெரியுது, ஒருத்தருக்கு ஒரு செயலை செய்யும் போது அவரும் மகிழ்ச்சியாக நீயும் மகிழ்ச்சியாரு. இல்லை பிரதர், நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாட போனீங்கன்னா ஒரு பக்கம் தோல்வி ஒரு பக்கம் வெற்றி. நீ உலகில் வாழ்க்கை நடத்தும் போது ஒரு பக்கம் தோல்வி, ஆனால் நீ கருணை அன்பு நீ செலுத்தணும்னு ஆரம்பிச்சிட்டேன்னா எல்லா பக்கமும் வெற்றி. நீ காலைல ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுற, அது ஒரு முத்தம் கொடுத்துட்டு அன்போட அப்பா அப்படி நீ போட்டுப்பாரு, உங்கள்கிட்ட ஒரு வெற்றி டபுள் வெற்றி ஆகிடும். உனக்கும் வெற்றி அதுக்கும் வெற்றி. இந்த மாதிரி எல்லா செயலுக்குள்ளேயுமே ஒரு வெற்றி இருக்குது. அப்போ அந்த வெற்றின்ற விஷயத்தை நீங்கள் 2 பேரும் கலந்து உரையாடும் போது தோல்வின்னு ஒன்று இல்லாமல் போகும். அப்போ தோல்வி ஒன்று இல்லாமல் போகும்போது அந்த வெற்றிடுன்றதுனால நீ புரியலாம். அப்போ அந்த வெற்றிடுன்றது தான் மூலமாக இருக்குது, நீ அறியலாம். நீங்கள் அது அனைத்துமா இருக்குது நீ புரிஞ்சிக்கலாம். அந்த அறிவு உங்கள் எல்லாருக்குள்ளேயும் 100% வரும். இப்போ புரிஞ்சுக்கலாம் அந்த வாழ்க்கைன்றது எப்படி நடக்குதுன்னு. எனக்கு இதனால் எனக்கு ஏற்படுற ஒரு அறிவின் வெளிப்பாடு உங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் மனித தேகத்தை இருக்கு, நானும் அப்படி தான் இருக்கேன். உங்கள் எல்லாரோட வழியும் என் வழியாக இருக்குது. இதுதான் அந்த ஒருமைன்னு சொல்லணும். அந்த ஒருமையின் வெளிப்பாடு தான் இந்த வார்த்தைகள் வருது. இந்த வார்த்தையை நீங்கள் எந்தெந்த ஆங்கிலம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் எல்லாத்துக்குள்ளும் ஒரு ஒருமையாக ஒரு சொல்லுவேன். எல்லாத்தையும் கருணையாக இருங்க, அன்பாக இருங்க, தயவாக இருங்க, ஒருமையாக பாருங்க. உங்களால் முடிஞ்சவரை எல்லாத்துக்கிட்டே அன்பை காட்டுங்க. நான் அதனால தான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டும்போது ஜட பொருள்கிட்ட காட்டுங்க, கற்பனையில் பண்ணுங்க. ஒருத்தர் நல்லா இருக்கு, எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போடணும்னு எண்ணத்தை வைங்க. எல்லாரும் நித்தியமான பேர்முத்துவில் போட்டோம், இங்கே எல்லாரும் இறைவனாக நம்புங்க. அந்த மாதிரி விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்ம அந்த வெற்றியை விட்டு வெற்றிடன்ற ஒரு இடத்துக்குள்ள போகும்போது முழுமையான வெற்றிக்குள்ளே போய் நம்ம நித்தியமான பேர்முத்தில் இந்த வாழ்க்கையை கட்டாயம் வாழலாம். அப்போ வெற்றிடன்றதும் வெற்றின்றது உலக சுழற்சி, வெற்றிடன்றது உலக முடிவு. அதையும் நீங்கள் இறைவனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு தெரியணும் அப்படிலாம் புரிஞ்சுன்னு ஆசைப்பட்டால் நீங்கள் கருணையாக அன்பாக இருந்தால் இந்த விஷயம் கட்டாயம் நடக்கும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மிக்க நன்றி.